ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி ஈஸி ரங்கோலியன் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். மூலவர் அர்த்தநாரீஸ்வரர், தாயார் பாகம்பிரியால், செங்கோட்டு வேலவர் என முருகனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இத்தலம் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும் பொழுது ஆணாக தோற்றமளிக்கிறது, வேறு இடத்தில் பெண் போல தோற்றமளிக்கிறது. இத்தலத்தின் தீர்த்தம் தேவ தீர்த்தம். தலமரமாக இலுப்பை மரம் உள்ளது. இத்தலத்தோட சிறப்பு பார்க்கலாம். சிவத்தலமாயிருப்பினும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தலம். இது அர்த்தநாரி தலம். இத்தலம் மலை மீது உள்ளது. மேல மாட வீதியிலிருந்து பார்த்தால் இம்மலை பார்ப்பதற்கு நாகம் போன்றிருப்பதால் நாகாசலம் நாகி என்றும் பெயர் உண்டு. கோயிலுக்கு செல்ல மலை மீது 1200 படிகள் ஏற வேண்டும். படிக்கட்டுகளில் பாம்பு உருவங்கள் உள்ளன. ஓரிடத்தில் நீளமான பாம்பு வடிவத்திலேயே ஏறும் வழி அமைந்துள்ளது. இத்தலம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலியவைகளில் உள்ளன. செங்கோட்டு வேலவர் அழகு மிளிரும் நின்ற திருவுருவம் கொண்ட முருகப்பெருமான் வள்ளி தேவசேனை உடனுறையவராக உள்ளார். இறைவன் வெள்ளை பாஷாணத்தால் ஆன சுயம்பு மூர்த்தி, ஒளிப்படாத விடங்கம், அடியில் சதுரபீடம், வேளாள கவுண்டர் மண்டபத்தூண் ஒன்றில் வீரபத்திரர் உருவம், மற்றொன்றில் அர்ச்சுனன் தவக்கோலம் வேடம், குருவிக்காரின் உருவம் சிற்பக்கலை நிறைந்தவை. அர்த்தநாரீஸ்வரர் மூலவர் நின்ற திருமேனி, பாதி புடவை பாதி வேஷ்டி அலங்காரம். இந்த கோலத்திலேயே காட்சி தருகிறார். முழு வடிவமும் வெள்ளை பாஷாணத்தால் ஆனது. திருவடியில் கீழ் குளிர்ந்த நீர் சுரைக்கின்றது. இது தேவதீர்த்தம் எனப்படுகிறது. இத்தீர்த்தம் நாடொன்றும் வரும் அன்பருக்கு வழங்கப்படுவதைப் போல அமாவாசை நாட்களில் 3-4 அண்டாக்களில் சேகரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது. மூலவர் முன்னால் மரகதலிங்கமும் பிரிங்கி மகரிஷியும் உருவமும் உள்ளது. இங்குள்ள ஆதிகேசவ பெருமாள் சந்நிதி நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாகும். வீரக விராஜ பண்டிதரால் பாடப்பட்ட தலபுராணம் உள்ளது. இத்தலத்தில் முதலாம் ராசராசன், சுந்தரபாண்டிய தேவர், மைசூர் கிருஷ்ணராஜ உடையார். கோயிலின் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அடிவாரத்திலிருந்து சுமார் 650 அடி உயரத்தில் உள்ள இக்கோயிலுக்கு செல்லும் பாதை 1200 படிகளை கொண்டுள்ளது. கிழமேற்கில் 262 நீளமும் தென்வடலாக 201 அடி நீளமுடையது கோயில். இதன் வடக்கு வாசல் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 84.5 அடி உயரத்துடன் 5 நிலைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு தென் திசைகளிலும் இக்கோயிலுக்கு வாயில்கள் உண்டு. அவற்றுள் தென் திசை வாயிலுக்கு மட்டும் சிறு கோபுரம் உள்ளது. செங்கோட்டு வேலவர், அர்த்தநாரீஸ்வரர், ஆதிகேசவ பெருமாள் என 3 தெய்வங்களின் சன்னதிகள் கொண்டது. இக்கோயில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி மேற்கு நோக்கியுள்ளது. ஆனால் சன்னதிக்கு முன் வாயில் இல்லை. மாறாக 9 துவாரங்கள் கொண்ட கல்லாலான பலகணியுள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று உள்ளது. இக்கோயிலின் தூண்கள், மண்டப சுவர்கள் என அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இக்கோயிலில் செங்கோட்டு வேலவர் சன்னதியும் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு தென்புறம் கிழக்கு நோக்கிய நாரி கணபதி சன்னதியும், தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன் நாகேஸ்வரர் சன்னதியும், தென்புறத்தில் திருமகள் நிலமகள் உடனுறை ஆதிகேசவ பெருமாள் சன்னதியும் உள்ளன.